அதிமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என? தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் எக்ஸ்தலத்துல வலியுறுத்தி இருக்கிறார். நேற்று தினம் தஞ்சை கிழக்கு மாவட்டத்துல அதிமுக நிர்வாகியான மகேந்திரன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்வதற்கு முன்னதாக ஒரு வீடியோ காணொலியில அவர் பேசக்கூடிய வீடியோவை சமூக வலைதளத்துல பதிவிட்ட பிறகுதான் அவர் தற்கொலை முடிவை எடுத்திருக்கிறார். அதிமுகவில் தற்போது நிலவி வரக்கூடிய பிரச்சனையினால் இளைஞர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறாங்க. இதனால நான் தற்கொலை செய்து கொள்ள இருப்பதாகவும் என்னுடைய தற்கொலைக்கு பிறகாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த காணொலியில பேசியிருந்தார். தன்னுடைய உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருந்தார். இந்த நிலையில மகேந்திரனுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய ராஜ்சத்யன் அதிமுகவின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக நடந்த செயல்களால் கடந்த சில தினங்களாகவே மிகுந்த மனவேதனை அடைந்த தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளரும் முகநூல் பக்கங்களில் கடுமையாக கட்சியினுடைய பணியாற்றக்கூடிய பூக்கடை மகேந்திரன் அவர்கள் கழகம் மீண்டும் வலிமையோடு எழுந்து வர வேண்டும் என்ற கனவோடு தனது இன்னுவரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். தேர்தல் தோல்விகளில் இருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு உழைக்கும் கழகத்திற்கு எதிராக சிலரின் நடவடிக்கைகளால் இன்று ஒரு தூய தொண்டரை நாம் இழந்திருக்கிறோம். அது அதிமுகவிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று பதிவிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சியே கோவில், அம்மாவே தெய்வம் என்று வாழ்ந்து வரக்கூடிய லட்ச தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தின் உயிராடி. இத்தகைய தொண்டர்களின் மனநிலையை ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருந்தால் மகேந்திரன் போன்ற ஒரு துடிப்புள்ள தொண்டரை நாம் எழுந்திருக்க மாட்டோம். தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களை இனியும் மனவேதனை அடைய விடாதீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மறைந்த தம்பி KS பூக்கடை மகேந்திரன் அவர்களுக்கு எங்களது கண்ணீரை அஞ்சலியாக சமர்ப்பிக்கிறோம் என்று தன்னுடைய இரங்கல் செய்தியில் ராஜ் சத்யன் பதிவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.